நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுக்கும் புதிதாக தமிழ் தேசிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிற அண்ணன் பாரிசாலனுக்கும் ஒரு சில கருத்து மோதல்கள் இருக்கும். அதாவது அண்ணன் சீமானை பற்றி ஒரு சில விமர்சனம் அண்ணன் பாரிசாலன் முன்வைப்பார். அது நட்பு ரீதியாக தான். மற்ற தமிழ் தேசியவாதிகள் யாரும் அதை ஒரு பகையாக அப்படி எதுவுமே நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ நீங்கள் உங்கள் வேலை ஏதோ அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும். அதை அவங்களே சரி செஞ்சுப்பாங்க. இடையில ஒரு சில இந்த 3 சீட்டு வேலை பார்க்குறது மற்ற யாரும் இல்லை, நம்ம தமிழ் தேசியவாதிகளே நிறைய பேர் இப்படி பார்க்குறீங்க. அது நம்ம தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். சரிங்களா? அண்ணன் சீமான் மீது ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாருன்னா அது அண்ணன் சீமான் கையாண்டுட்டு போகிறாரு. ஸோ இடையில இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சமரச பேச்சு ஈடுபட்டு எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவரை பற்றி அவர்கிட்ட, அவரை பற்றி இவர்கிட்ட, ஒன்றுக்கு ரெண்டாவது தப்பாக சொல்லி மேலும் இது தமிழ் தேசியத்தை பின்னடைவை தான் ஏற்படுத்துது. சரிங்களா? அதனால் தமிழ் தேசியம் இன்னும் வலுப்பட வேண்டும், இன்னும் நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும்னா பல இயக்கங்கள் ஆரம்பிக்கலாம் தமிழ் தேசிய இயக்கத்தில். அது எந்த தவறும் கிடையாது. நட்பு ரீதியாக ஒரு சில விமர்சனம் வைக்கலாம், அதுவும் எந்த தவறும் கிடையாது. தமிழ் தேசியத்தை இன்னும் நல்ல கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது இன்னும் நமக்கு பின்தங்கி தான் இருக்குது. சரிங்களா? எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னா இன்னும் நம்ம திராவிடத்தை ஒழிக்க முடியாத ஒரு சக்தியாக தான் உருவெடுத்துட்டு இருக்கோம். அதனால் தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துறதுக்கு அவங்க தமிழ் தேசியத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும் தான் என்னோட ஆசை. ஸோ யாருக்கும் எந்த ஒரு குறைபாடும் எதுவுமே அதிகமாக சொல்லாமல் விமர்சன ரீதியாக, அதுவும் நட்பு ரீதியாக விமர்சனம் வச்சாலே தமிழ் தேசியத்துக்கு மிக ஆரோக்கியமானது. நன்றி.